எந்திரா, நல்லா வார்த்தை கேட்டு உங்களுக்காக வந்திருக்கீங்க. ஏற்கனவே வந்து போனீங்க, மொத்தமா வந்திருக்கீங்களா? உங்க தெய்வ பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணுமா? வேணுமா? உங்க தெய்வத்தை ஓட்டணுமா, பேசணுமா, இல்ல வேற எதுவும் பண்ணணுமா? பேச வைக்கணும். யாருக்கு பேச வைக்கணும்? பொதுவா எல்லாருக்கும் பேச வைக்கணுமா, இல்ல உனக்கு பேச வைக்கணுமா? உனக்கு தான் பேச வைக்கணும், இல்ல பொதுவா பேச வைக்கணுமா? கேட்ட கேள்விக்கு சரியா பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். நல்ல வார்த்தை யாருக்கு பேச வைக்கணும்? ஒரு தாத்தா இருக்க இடத்துல பேச வைக்கணுமா? யாருக்கு பேச வைக்கணும்? யாருக்காவது. அப்படியா? இல்ல உனக்கு வேணுமா? உங்க கையில இருந்து காணிக்கலாம் கொடுங்களே பாப்போம். ஏதாவது ₹1, ₹2, ₹1, ₹5, ₹10 எதுனாலும் வைங்களா, பாத்துருவோங்களா என்னன்னு பாப்போம். என்ன பிரச்சனை இருக்குன்னு பாப்போம். அதுக்காக கொடுக்குறேன், கேட்கிறேன். எதுவுமே இல்லையா? நீ இவனுக்கு என்ன, நீ இவனுக்கு என்ன வேணும்? அப்ப இவன்ட்ட இருந்து எதுனாலும் வாங்கு. வை. சரி, உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன், பிடிக்கல. உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன், உன் தெய்வத்துக்கு குறை இருக்காமடா. அதாவது உங்க தெய்வத்திட்ட குறை இருக்கு. உங்க தெய்வத்திட்ட வார்த்தை கவனிக்கணும். சொன்ன வார்த்தை கூட இல்ல, என்கிட்ட இல்ல. நல்ல வார்த்தை கவனிக்கணும். உங்க தெய்வத்திட்ட குறை இருக்கு. அந்த தெய்வத்துக்கிட்ட நல்ல வார்த்தைகள் வேண்டும் போது அந்த தெய்வம் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி உங்க பாட்டை, அதாவது உங்க தாத்தைங்க வச்சுட்டாங்க. எப்படி வச்சிருக்காங்கன்னா, வெளியில வரக்கூடாது, நீ பேசக்கூடாது, யார்கிட்டயுமே அதிகாரம் பிடிக்க கூடாது. வந்தா எங்க வாரிசுல தான் வரணும். யாருக்கிட்ட? எங்க வாரிசுல வரணும். அப்படி அதாவது வேற பிரச்சனையாதான் அது நின்று இருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதுல? ஆளுநதுல பிரச்சனையா இருக்கிறா. சொல்ற வார்த்தை புரியுதா? அதனால வந்தா நீ எங்கிட்ட வரணும். ஒண்ணு நாங்க விகுதி வச்சு நீ உன்னை கூப்பிட்டா மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டு சத்தியமா வாங்கிட்டு அப்படி இழுத்து மூடிட்டாங்க உங்க தெய்வத்தை. ஆனா எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாம் பண்ணணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தடையாவே போய்கிட்டு இருக்கு. சொல்ல முடியல. சரி, அதை நான் நீக்கி கொடுக்குறேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னா, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் கூட்டம் சேருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் வர சொல்லுங்க. ஏன்ட்ட இல்ல, உங்க தெய்வம் இருக்கிற இடத்துக்கு. சொல்ற வார்த்தை புரியல? அத்தனை பேர் கையில இருந்து ஏதாவது காணிக்க, இப்போ காணிக்க வச்சீங்கல்ல, இது மாதிரி ₹5, ₹1, ₹10 எதுனாலும் வைக்க சொல்லு. சொல்ற வார்த்தை புரியல? அவன் கையில இருக்கிற காணிக்கையை வாங்கிக்கிட்டு அதே போல வீடு, அதாவது தெய்வத்துக்கு தேவையான பூஜை பொருள்களை வாங்கிக்கோங்க. அதே போல 3 தேங்காய் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 5 எலுமிச்சம்பழம் கனி வாங்கிக்கோங்க. 5 எலுமிச்சம் கனியில ஒரு கனியை வந்து ஆலயத்துல வைங்க. அதாவது தெய்வம் இருக்கிற இடத்துல காலடியில வைங்க. சொல்ற வார்த்தை புரியுதுல? மீதி 4 கனி இருக்கு இல்லையா, 4 திசையிலே மூலையில, 4 மூலையில வெளிப்பிரகாரத்துல வார்த்தை கவனிக்கணும். வெளிப்பிரகாரத்துல 4 மூலையில போய் வைக்கணும். அந்த 4 மூலையில எலுமிச்சம்பழத்து மேல சூடத்தை வைக்கணும். மறந்துடக்கூடாது ஐயா. அதே போல பிரகாரத்துல காலில் வைக்க சொன்னோம் இல்லையா, பாதத்துல வைக்க சொன்னோம் இல்லையா. இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் கிட்டத்தட்ட நல்ல வார்த்தை பௌர்ணமி அமாவாசை நாள்ல செஞ்சா நல்லா இருக்கும். பௌர்ணமி அமாவாசை நாள்ல செஞ்சா இருக்கும். சொல்ற வார்த்தை புரியுதுல? அதே போல எல்லாருமே மனசா சாஸ்திராங்க காலில் விழுக சொல்ல, தெய்வத்து காலில் மறந்துடக்கூடாது. ரமான் எவன் காலில் இவன் ஜாமியாடி, அவன் ஜாமியாடி, இவன் பூசாரி அப்படின்றவன் காலில் எல்லாம் விழுக தேவையில்லை. தெய்வத்தோட காலர், அதாவது தெய்வம் இருக்கிற இடத்துல, வீடு இருக்கிற இடத்துல சாஸ்திராங்க காலில் விழுந்தாலே அது ஆலயத்துல விழுந்தது, அந்த தெய்வத்திட்ட விழுந்ததுக்கு அர்த்தம். சொன்ன வார்த்தை புரியுதுல? மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியுதா? இதெல்லாம் விழுந்துருங்க. விழுந்துட்டு ஏதாவது குற்றம் குறை ஏதாவது மன்னிப்பு இருந்தா அவங்களே வேணிக்கிற சொல்லு. இன்னாருன்னு ஒத்துக்கிற வேணாம். நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். அவைவனே நாங்க செய்த பாவங்கள் குற்றங்கள் எதுவும் குறைகள் இருந்தா, நாங்க ஏதாவது வேண்டி இருந்தா, நாங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா, அதே போல நாங்க எங்களுக்கு யார் எதுவும் செஞ்சா எல்லாமே நீங்கணும்னு சொல்லி இந்த பொதுவான வார்த்தைகளை இப்படி, அதாவது சபையேறிய பெரியவங்களை வச்சு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பொதுவா அந்த விபூதியை என்ன செய்யறாங்கன்னா, தண்ணியில கலந்து நிரசம்ப தண்ணி எடுத்துக்கிற சொல்லிட்டு அதுல அங்க இருக்க ஆலயத்துல நானும் கொடுக்குற இந்த விபூதியை, இந்த விபூதி இந்த காணிக்கையும் அந்த காணிக்கையோட போட்டுக்கோங்க. இப்ப கொடுத்துருக்க காணிக்கையை நீங்க தான் கொடுத்தீங்க. அதே காணிக்கையை நான் என் கையால என்னுடைய சக்தி இறக்கி அதுல கொடுத்துருக்கேன். அதே போல உங்களுடைய காணிக்கையை அதுல சேர்த்துக்கோங்க. எல்லாரோடைய காணிக்கையை வாங்கிக்கோங்க. இந்த விபூதியை உங்க ஆலயத்துல இருக்க விபூதியோட வச்சுக்கோங்க. மறந்துடக்கூடாது. அங்க இருக்க விபூதியோட சேர்த்து கலந்து வச்சுட்டு தண்ணியில கலந்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒண்ணு தெளிச்சு விட்டாலும் சரி, இல்ல ஒரு மடக்கு குடிக்க வச்சாலும் சரி. சொல்ற வார்த்தை புரியுதுல? அதுக்கப்புறம் உங்க தெய்வம் வந்து பேசும். அது சரியான இடத்துலதான் வந்து உட்காரும். அதுக்கான காலம் வரும். வந்த உடனே பிடிச்சுக்கணும். சரிதானா? இல்ல உனக்கு பிடிச்சு தரணும்னா நீ நிறைய குட்டிக்காரனை போடணும். இப்படி குட்டிக்காரனை போட்டுக்க. யார்கிட்ட போய்? உங்க தெய்வத்திட்ட. மறந்துடக்கூடாது. போட்டுக்க. ஆனா காலம் நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். முழுமையான இடத்துல வந்து உட்காரும். வேற என்ன நான் தப்பை செஞ்சு விடுங்க. சந்தோஷம். அதுதான் ஆலயம். வேற அது வந்து நல்ல வார்த்தை அங்க இருந்து எடுத்து, அதுதான் பிரச்சனை. அங்கதான் இருக்கு. தெய்வம் நான் தெளிவா சொன்னேன். நான் வார்த்தை கவனிக்க மாட்டேன்றான் இவர். டேய், வந்தா யார்கிட்ட வரணும் அப்படின்னு தெளிவா அந்த வார்த்தை சொன்னேன். கவனிச்சீங்களா? கவனிச்சா? அதுலயும் புரிஞ்சுக்கணும்டா. அப்ப என்ன பண்ணணும்? சாஸ்திராங்க ஒரு மனசோட போய் நிக்கணும்னு அதுக்கு தான் தெளிவா சொன்னேன். இப்ப புரிஞ்சா? நாங்க வராம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நான் வெளிப்படையா சொல்லணுமா? தெளிவாக சொன்னேன் இந்த வார்த்தையை. இல்ல மாத்தி சொன்னா
அப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம். நல்லா போய் அங்க போய் யோசிச்சுக்க. சொல்ற புரியுதுல? நல்ல காதுல வாங்கியிருக்க, ரிப்ளை பண்ணிக்க, அதாவது ரிப்பீட், திரும்ப காதுல அப்படியே உள்ள என்ன சொன்னாரு மூளையில இருந்து அப்படியே வாங்கு. அப்ப அதுலயே தெரிஞ்சிடும் யார் தப்பு இருக்குன்னு. சொல்ற புரிஞ்சடா? இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாதா ஒரு மனுஷன்? அப்படித்தானே? சரி, அப்படித்தானே? சரி, நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு வருமானத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன், மறந்துடக்கூடாது. அதே போல முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்துல இப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் நான் சரியாகி கொடுக்குறேன், மறந்துடக்கூடாது. அதே போல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கண்டிப்பா சரியாயிடும். நான் சொன்னது செய்ய சரியாயிடும். அதுக்குதான் ஒரு மனதோட அங்க வரும். அதாவது அங்க அந்த விஷயத்தை செய்யும் போது ஒரு மனது அங்க ஏற்படும். சொல்ல முடியல, அப்ப சரியாயிடும். சொல்ல புரிஞ்சுடா? புரிஞ்சு இல்ல? போயிட்டோம்.